அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணையில் ஒரு 2, 3 பல்லையாடு ஒரிஜினல் பல்லையாடு வச்சுருக்கிறேங்க. அந்த 3 பல்லையாட்டில் இதுவும் ஒரு பல்லையாட்டு இனத்தை சேர்ந்தது தான். பல்லையாடு தான் இதுவும். இந்த ஆட்டில் பெரிய மகத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துல குட்டி போட்டுரும். 6 மாதத்துல சில ஆடுகள் போட்டுரும். ஆனால் மேக்ஸிமம் 8 மாதத்துல ஒரு குட்டி ஈனிரும். இதில் இப்போ ரைட்டு தேவை எல்லாம் வழக்கமாக நடக்க ஒரு விஷயம் தான். இது என்னென்ன பெருசாக ஒரு தகவல் சொல்ல போகிறீங்களான்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு வந்து போன ஈத்துலேயும் 2 குட்டி தான் ஈனிச்சு. இந்த ஈத்துலேயும் 2 குட்டி தான் ஈனி இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன ஈத்தில் ஈனின குட்டி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இந்த ஈத்தில் ஈனின குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. என்ன காரணம் பார்த்தோன்னா, வயிற்றில் இருக்கும்போது போதிய தீவனம் கிடைக்கலன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. அந்த காரணமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் குட்டி நல்லா காப்பாற்றிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லை ஆட்டிலே நிறைய ஆடுகள் பால் வளம் கம்மியாக இருக்குங்க. இந்த ஆடு வந்து பால் வளம் நல்லா உள்ள ஆடுங்க. இது வந்து ஆடு வந்து பார்த்தீங்கன்னா உயரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பார்த்தோன்னா 2 அடி கூட உயரம் இருக்காது. 2 அடி தான் உயரம், 2 அடி தான் உயரமே இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா நல்ல பால் வளம் மிக்க ஆடு. பல்லை ஆட்டிலே பால் வளம் மிக்க ஆடை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்த்தோம்னா நம்ம பண்ணை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிடலாம். அதுக்கு உதாரணம் இந்த ஆடு மட்டும்தாங்க. என்கிட்ட பல்லையாடு 3, 4 இருந்தாலுமே பல்லையாட்டில் சிறந்த ஆடு இது மட்டும்தான். இந்த ஆடு தான் நல்லா பால் வளம் இருக்கிறது மட்டும்தான். குட்டி இப்போ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஆனால் பார்த்தோன்னா இன்னொரு 4-5 மாதம் பார்த்தோன்னா குட்டியில் பெரிய குட்டியெல்லாம் வளர்த்துரும். நல்லா போசாக வளர்ந்து நல்லாவே வளர்ந்துரும். இந்த குட்டிக்கு நல்லா பால் வளர்க்கறதால தான் ஆடு குட்டி நல்லா வளர்த்துருது. இது ஒவ்வொரு ஈத்துலேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஈத்தில் இன்னும் 2 குட்டியும் பார்த்தோன்னா நல்லா வளர்ந்துரும். அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். எப்போவுமே நல்லா வளரும். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, இங்கே இருக்க குட்டிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பல்லையாடு கொடியாடு கிடா வச்சு நம்ம எடுத்த குட்டிகள்லாம் அதில் வந்து அந்த வழியில் வந்த குட்டிகள் பார்க்குறதுக்கு இதுவும் கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலுமே இந்த குட்டியோட அந்த குட்டிகள் சீக்கிரம் வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வளரும், வாய்ப்புகள் நல்லா கண்டிப்பாக வளரும். அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா பல்லையாடும் நமக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய அனுபவத்தில் பல்லையாடும் சிறந்த இனம் தாங்க. பல்லையாடுலாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. ஆனாக்கா ஏதோ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா தான் இருக்குது. அது பார்த்தோன்னா இப்போ ஒரு பல்லையாடு கேட்டாலும் உடனே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்டை வச்சு நம்ம திருப்தியாக வரலாம்னு சொல்லி நம்ம இந்த பல்லையாட்டை விடாமல் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த பல்லையாடு வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா கன்னியாடு போலே இருக்கும். அது முகத்தோட்டத்தை பாருங்களேன், பார்க்குறது கன்னியாடு முகத்தோட்டத்தில் இருக்கும். இருந்தாலும் ஒரிஜினல் பல்லையாட்டு இனத்தை சேர்ந்த ஆடு தான் இது. ஸோ பல்லையாடு உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. நம்ம அரியலூர் சந்தைக்கு வந்தீங்கன்னாக்கா வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அரியலூர் சந்தைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அரியலூர் சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே முடிஞ்சிருங்க. அதுக்குள்ளே வந்து வாய்ப்பு கிடச்சின்னா அந்த சைடு உள்ளவங்களாம் வந்து வாங்குங்க. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு எந்த சந்தையிலும் எனது பல்லையாட்டு கிடைக்கல. இந்த ஏரியாவில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீட்டில் சந்திக்க. நன்றி, வணக்கம்.